வெல்கம் டு த சேனல். எல்லாருக்கும் குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து லேசி பல்லு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் லேசி பல்லு எடுக்கணும்னா அதுக்கு வந்து நீங்கள் சாரியை கரெக்டாக சிங்கிள் ப்ளீட்ஸில் ஃபஸ்ட்டு ட்ரைப் பண்ணணும். அது பண்ணிட்டு அப்புறம் தான் லேசி பல்லு எடுக்க முடியும். ஸோ இன்றைக்கி ரெண்டுமே பார்க்க போகிறோம். சிங்கிள் ப்ளீட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம், லேசி பல்லு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளவுஸ்லேருந்து ஒரு டாப்புக்கு மாறிடலாம். ஸோ எனக்கு ஈஸியாக இருக்கும் காமிக்க எப்படி வந்து சிங்கிள் ட்ரைப்ஸ் எடுக்கிறதுன்னு. நீங்கள் எப்பயும் போல் கீழே சாரி கட்டிடுவீங்கல்ல. ஸோ மேலே இருக்க ப்ளீட்ஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ரஃப்பாக எடுத்தால் போதும். ஓகேவா? ஜஸ்ட்டு ரஃப்பாக கையை வச்சு எப்பயும் எடுக்கிற மாதிரி ஷோல்டர் ப்ளீட்ஸ் எடுத்துக்கணும். நம்ம சிங்கிள் ட்ரேப்பாக தான் விட போகிறோன்றதுனால நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக எடுக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு அப்படி இப்படி எடுத்தால் போதும். எடுத்து ஷோல்டர் மேலே போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் ஷோல்டர் மேலே போட்டதுக்கப்புறம் அதோட ஹைட் செக் பண்ணணும். அதோட ஹைட் எப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும்னா, உங்களுக்கு முட்டிக்கு கீழே கொஞ்சம் இருந்தால் மட்டும் போதும். யூஸ்வலாக நம்ம வந்து ஷோல்டரை நல்லா ப்ளீட் பண்ணி வைக்கிறதா இருந்தால் கீழே வரைக்கும் எல்லாம் இறக்கி வைப்போம், ஆங்கிள் லென்த் வரைக்கும். பட் நம்ம வந்து சிங்கிள் பீஸ் தான் நம்ம வரும். நீங்கள் இந்த ஹைட் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். இதோட ஹைட்டாக வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் முந்தியை வந்து முன்னாடி பல்லுவை முன்னாடி பிடிக்கும் போது தரை ஃபுல்லும் உரசிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் முட்டி கீழே ஹைட் வச்சாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, இந்த ஹைட்டில் இருக்கும். இது நீங்கள் ஷார்ட்டாக உங்களுக்கு இருக்காது. இப்படி வச்சாலே உங்களுக்கு கீழே லைட்டாக தர்ற மாதிரி இருக்கும். ஸோ இது கரெக்டான ஹைட். அப்போது நீங்கள் வந்து சிங்கிள் ப்ளீட்ஸ் விடும்போது கஷ்டமாக இருக்குது சாரீ மேனேஜ் பண்ண அப்படின்னா வந்து நீங்கள் பல்லு வந்து முன்னாடி பிடிச்சிக்கோங்க. சரி, ஒரு பல்லு பிடிச்சா வந்து கீழே உரசுதுன்னா நீங்கள் அப்படி டபுளாக மடித்து பிடிச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி தான். ஓகே, இப்போ வந்து நம்ம முக்கியமானது பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப், அதாவது லேசி பல்லு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஏன் லேசி பல்லுன்னு பேர் வந்ததுன்னு எனக்கு தெரில. லேசியாக இருக்கவங்க போடுறதா இருக்கனால லேசி பல்லுன்னு வச்சுட்டாங்க போல். ஆக்சுவலி அப்படிலாம் இல்லை. ஓகேவா? இந்த மாதிரி பல்லு போடுறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். எல்லோரும் இந்த மாதிரி போட்டுட்டு வெளியிலாம் போயிட மாட்டாங்க. ஒன்று சிங்கிள் ப்ளீட்ஸ் விடுவாங்க, இல்லை ப்ளீட்டட் தான் போடுவாங்க. இந்த மாதிரி லேசி பல்லு வந்து கொஞ்சம் பேரால் தான் கேரி பண்ண முடியும், கொஞ்சம் பேரால் தான் போட முடியும். ஓகே, ஸோ நம்ம வந்து இதுக்கு வேறு பேர் வைக்கலாம். ஒரு எலகண்ட் ட்ரைப் அப்படி வச்சுக்கலாம். ஓகே, சரி. ஓகே, இப்போ கம்மிங் டு த பாயிண்ட். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சாரீ நல்லா விட்டுட்டு முன்னாடி இருக்க பார்டர் இருக்குல்ல, அந்த பார்டரை மட்டும் எடுத்து நீங்கள் மேலே ப்ளேஸ் பண்ணணும். அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. வெயிட் பண்ணுங்கள், அந்த டப்பா வேறு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நான் தள்ளிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ டப்பா வந்து அந்த பக்கம் போயிடுச்சு. ஸோ என்ன பண்ணணும்னா, நீங்கள் பார்டர் மட்டும் எடுத்து மேலே ஷோல்டர் மேலே வைக்கணும். ஓகேவா? நீங்கள் பார்டர் கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த சாரீ கலர் வந்ததுன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் நீட்டாக இருக்காது. ஸோ பார்டர் மட்டும் வர மாதிரி வச்சு பின் பண்ணிடணும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ நீங்கள் அந்த மாதிரி லேசி பல்லு இல்லை என்ன சொன்னோம் நம்ம, எலகண்ட் பல்லு, இந்த மாதிரி எலகண்ட் பல்லு நீங்கள் வைக்கும் போது சைடில் வந்து உங்களுக்கு அந்த கிளாத் வந்து இருக்க தான் செய்யும். அதுதான் இதோட எலகன்ஸே. எப்பயுமே நீங்கள் பின் குத்தும் போது வந்து பின்னாடி கொஞ்சம் தள்ளி குத்துங்க. அப்போ தான் நீங்கள் குனியும் போது திரும்பும் போது சாரீ முன்னாடி வந்து விழாமல் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த ட்ரைப் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம எலகண்ட் ட்ரைப்பாக பண்ணி முடிச்சாச்சு, அதாவது லேசி பல்லு. அவ்வளோதான். இப்போ சில பேருக்கு வந்து இது பிடிக்காது. லைக் ஏன் இந்த எக்ஸ்ட்ரா இவ்வளோ துணி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணலான்னா, மூணாவதாக இன்னொரு ஸ்டெப் நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். இந்த மாதிரி ஷோல்டர் ப்ளீட்டை மட்டும் மேலே எடுத்து வைக்காமல் நீங்கள் வந்து மொத்தம் 3 ப்ளீட் வைக்கலாம். இதுக்கு முன்னாடி மொத்தம் 2 ப்ளீட் தான் வச்சுருப்போம். நார்மல் ப்ளீட்டு, அப்புறம் ஷோல்டர் ப்ளீட்டு. இப்போ வந்து நடுவில் ஒரு ப்ளீட் வச்சு மூணாவதாக இந்த பார்டரை எடுத்து வந்து மேலே வைப்போம். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். பட் எனக்கு என்னமோ இது பிடிக்காது. இது கொஞ்சம் ஓகேஷாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம்ல, லைக் பார்டர் ப்ளீட்டை மட்டும் எடுத்து வச்சோம்ல, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம வீடியோவோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஹோப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சது. பை.